படிக்க ஆரம்பிச்சார். கொஞ்ச நேரம் கொஞ்சம் தூரமா இருந்தாலும் எட்டி எட்டி பார்க்கறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கையிலேயே மடிச்சு கையில வச்சுட்டு பேச ஆரம்பிச்சார் விஜய். வழக்கம் போல வந்து என்னன்னா, அ திமுக அட்டாக் தான். வாயிலேருந்து வர்றதெல்லாம் திமுக, ஸ்டாலின் அதேதான். வேறு எந்த வார்த்தையிலும் நான் உச்சரிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவோடு தான் இருக்காரு. பின்னாடி ஒரு 5 கொள்கைத் தலைவர் இருக்காங்க. அவங்கள பத்தி நான் எதையுமே பேச மாட்டேன். ஏன்னா, அது வெறும் ஃபோட்டோல மட்டும் தான் இருக்கும். என் வாயிலேருந்து அவங்க பேரே வராதுன்ட்டு, அந்த கொள்கைத் தலைவர்கள் பத்தி எந்த ஒரு மேற்கோள் காட்டுவதும், அவர்களோட உயர்ந்த குணங்கள பத்தியும், அவர் என்ன செஞ்சிருக்காங்கங்கிறத பத்தியும், நம்ம அது மாரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி எந்த ஒரு நல்வழிகளையும் தனது ரசிகர்களுக்கோ, தொண்டர்களுக்கோ விஜய் காட்டுவதில்லை. அவர்களை ஃபோட்டோவில் மட்டும் வைத்துக்கொண்டு மேடை ஏறி சுயபெருமை பேசுவது மட்டுமே விஜயின் நோக்கமாக இருக்குது. அதேபோல விஜய் அவர்கள் வந்து சுயபெருமை ஆரம்பித்து விட்டார். ஆரம்பிச்சு ஒண்ணும் இல்லை. தமிழ்நாடுக்கும் அவருக்கும் தான் கனெக்ஷன் இருக்குது இன்னும். தமிழ்நாடு விசஸ் ஸ்டாலின் என்றும், தாவேக்கா விசஸ் ஸ்டாலின் என்றும், தனக்கும் ஸ்டாலினுக்கும் மட்டும் தான் போட்டி. வேறு யாருக்கும்